தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் லட்டு விற்பனையில் 3.4 கோடி ரூபாய் மோசடி செய்த ஊழியர்கள் 6 பேரை சஸ்பெண்ட் செய்து இணை ஆணையர் செல்லதுரை உத்தரவிட்டார். புனித தலமான ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவிலுக்கு நாடு முழுவதும் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு தனியார் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வந்த பிரசாத உரிமம் ரத்து செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டு முதல் திருக்கோவில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2023-24ஆம் ஆண்டு முதல் 3 ஆண்டுகளாக நாள் முழுவதும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. விற்பனையை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட இளநிலை உதவியாளரான பஞ்சமூர்த்தி தன் சொந்த செலவில் மூலப்பொருட்களை வாங்கி தந்து அதிக லட்டுகள் தயாரித்து விற்பனை செய்து பாதி வருவாயை அவர் எடுத்துக்கொண்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் லட்டு விற்பனை மோசடி குறித்து விசாரித்த இணை ஆணையர் செல்லதுரை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சமூர்த்தி 2023-26 பிப்ரவரி வரை லட்டு விற்பனையை குறைவாக காட்டினார். மார்ச் 14இல் நடந்த ஆய்வுக்கு பின் கூடுதலாக லட்டு விற்பனையாகியுள்ளது. இலவச லட்டு வழங்கியதில் மோசடி செய்தும் தனியார் கவுண்டரில் விற்கும் லட்டுகளில் கூடுதல் லட்டுகளை தயாரித்து விற்று சொந்த கணக்கில் வரவு வைத்துக் கொண்ட விதத்திலும் 3 ஆண்டுகளில் 3,40,65,000 ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இதற்கு காரணமான பஞ்சமூர்த்தி உடந்தையாக இருந்த கோவில் ஊழியர்களான பஞ்சமூர்த்தியின் மகன் விக்ரம், விற்பனையாளர்கள் சிவனேஸ்வரி, செல்வி, லாவண்யா, அம்பிகா சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார்.